மீடியா கேக் ஆர்டர்ஸ் இதை வந்து லிஃப்ட் பண்ணியிருக்காங்க கர்நாடகா ஹைகோர்ட். இதை தவிர்த்து ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் கொடுத்த ஒருத்தரோட அடிஷ்னலாக இன்னொரு கம்ப்ளைண்ட் பர்சன் வந்து ஆட் ஆகியிருக்காரு. இது ஒரு பக்கம். இதை தவிர்த்து ஆர்டிஐ மூலமாக கேட்கப்பட்ட கேள்விக்கு ஒரு பயங்கரமான பதில் வந்து போலீஸ் ஸ்டேஷன் கொடுத்துருக்காங்க தர்மஸ்தலத்தில். இன்னும் நிறைய விஷயங்கள், அதாவது மார்க் பண்ண 13 பிளேஸை தவிர்த்து வேறு இடத்துல தோண்டியும் பணம் கிடைக்குது. இப்படி நிறைய விஷயங்கள் அடிக்கிட்டே போகலாம். இந்த மீடியா கேக் ஆர்டர்ஸ்னால் என்ன, இப்போ தர்மஸ்தலத்தில் என்ன நடந்துட்டுருக்கு, எந்த அளவுக்கு பிரச்சனை வந்து மீடியாவில் பேசப்படுறதுக்கான ரைட்ஸை கர்நாடகா ஹைகோர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எங்கே போய் முடிய போகுது, யார் மேலே ஃபைனலாக இந்த பர்டிகுலர் டெட் பாடிஸ்லாம் வச்சு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இது எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேச போகிறேங்க. ஏன் நான் இந்த தர்மஸ்தலம் இஷ்யூவை பற்றி இவ்வளோ நாள் நிறைய டச் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீடியா கேக் ஆர்டர்ஸ் நம்ம வந்து ஒரு ரெப்யூட்டட் ஒரு பயங்கரமாக ஃபார்மான ஒரு யூடியூப் சேனலில் பேக்கப் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இந்த ஒரு இஷ்யூவை பற்றி டெய்லியும் அப்டேட்ஸ் நம்ம பேசலாம். பட் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீடியா கேக் ஆர்டர்ஸ் அப்படின்னும் போது அவங்க வந்து நம்மளோட பர்டிகுலர் வீடியோஸை ஏதாவது இடத்துல இந்த தம்ப்நெயில்லையோ இல்லைனா வந்து டேக்ஸ்லையோ பார்த்தாங்க அப்படின்னா they will block the videos or they will remove the videos. நான் இதுக்கு முன்னாடி பேசும்போது ஒரு வீடியோவில் வந்து தர்மஸ்தல 2016 சௌஜன்யா கேஸ் பற்றின வீடியோஸே சோஷியல் மீடியாவில் ரிமூவ் பண்ணுற அளவுக்கு த மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ்டு பர்சன்ஸ் தர்மஸ்தலத்தில் இருந்திருக்காங்க, இப்பவும் இருக்காங்கன்றதான் நிதர்சனமான உண்மை.